என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். 22/2/2025 சோகமான ஒரு செய்தி வந்திருக்கிறத பார்த்துட்டு நான் பதறி போய், கவலைப்பட்டு, உங்களுக்காக வெக்ஸ் ஆகி போய், டென்ஷன் ஆகி, பிபி ஏறி போய் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நீ என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புரோக்கரா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக சில நண்பர்கள் பேசுனாங்க. நீங்கள் வெறுத்துட்டீங்களா? நீங்கள் இப்போ மாற போகிறீங்களா? ஸோ இல்லை, உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், உங்கள் சகோதரனாக இருக்கிற நட்பு ரீதியாக உங்கள் நண்பனா தோழனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த கம்பெனியில், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு EOW அதிகாரிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக நான் இதை மாற்றணும் அப்படிங்கிற உடைய ட்ரெண்டிங்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கிற அடிப்படையில் ஒரு புது சூட்சுமத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. கோயமுத்தூரை மையப்படுத்தி மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார் 2023. நம்ம MD சக்தி ஆனந்தன். அவர் ஒரே தாரக மந்திரம், நல்லவர் லட்சியம் சொல்லுங்க, வெல்வது நிச்சயம். இந்த சத்தியமான மந்திரத்தை அவர் உபயோகிக்க பெருகிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அதாவது இந்த மைவி3யோட MDயோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த 2500 கோடியில் இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னைக்கு தேதிங்கிறத விட 2024 மார்ச் வரைக்கும் 2190 கோடி ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதா MD சக்தி ஆனந்தன் அவர்கள் பேட்டி கொடுத்ததையும் நம்ம வீடியோவில் நேற்று ஒரு வீடியோ போட்டு பார்க்காத நண்பர்கள் என்னுடைய பிரிவியை போய் பாருங்கள். இப்போது EOW அதிகாரிகள் ஒரு புதிய செய்தியை சொல்கிறாங்க. ஒரு சூட்சமாக சொன்னல, அதில் MD சக்தி ஆனந்தனுடைய 118 கோடி ரூபாயை முடக்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. வங்கியில் இருக்கக்கூடிய IOBயில் இருக்கக்கூடிய பணத்தை, கோயமுத்தூர்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பணத்தை முடக்கி வச்சிருக்கிறதா புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு EOW அதிகாரிகள். இன்றைக்கி தேதியை பார்த்தீங்கன்னாக்கா 23/2/2025. ஸோ 23/2/2025 அது மட்டும் இல்லைங்க, 30 கோடி ரூபாய்க்கான அவருடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி, அவருடைய வங்கி, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஜேர்னல் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸு, இன்னும் சொல்ல போனால் பணம் வங்கி லாக்கரில் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் 30 கோடி ரூபாயை முடக்கி வச்சுருக்காங்க. அப்போ 118, 130, 148 கோடி ரூபாயை முடக்கி வச்சிருக்கிறதா EOW அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னாக்கா, தமிழ்நாடு மக்களுடைய வேதனையை அவங்க எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனம் வருத்தமாக இருக்குது. ஸோ சட்ட ரீதியாக பார்க்க போனாக்கா தமிழ்நாடு அரசுடைய போக்கை நம்ம என்றைக்கும் மதிக்கிறோம். நீதி அரசருடைய அந்த வாதத்தையும், நீதி அரசுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம தலை சாய்ச்சி மணக்கிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. மக்களுக்கான செய்யக்கூடிய செயல்களை நிறுத்தி வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மைவி3க்கு ஆதரவாக சப்போர்ட் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வகையில் EOW அதிகாரிகள் உங்களுடைய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ உங்களுடைய எவிடன்ஸு, நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களா, ஆன்லைன் மூலமாக பணம் கட்டியிருக்கீங்களா மைவி3க்கு, அப்படி இல்லைன்னா செக்கில் கொடுத்துருக்கீங்களா, இல்லை டைரெக்டாக கேஷ் கொடுத்து ரிசிப்ட் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பணம் வந்திருக்கு, எல்லாத்தையும் EOW அதிகாரிகள்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் கர்நாடகாவில் கொடுங்க, கேரளாவில் இருக்கிறவங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, எத்தனை மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்தந்த மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. தாரக மந்திரம் சொன்னேன். இப்போ மைவி3யோட MD சக்தி ஆனந்தன் மௌனமாக இருக்கிறாரு. காரணம் நிறைய விஷயங்கள் பின்னணியில் அவருக்கு தாக்குதல், பலக்கட்ட தாக்குதல். அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தது, ஏன்டா என்ன ஜெயிலேருந்து வெளியே வந்தோம், திரும்பியும் ஜெயிலே போய் நம்ம அடைஞ்சிடலாமே, ஜெயிலில் இருக்கிறாருங்கிற ஒரே குறையோட போயிடும், வெளியே நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியல, மக்களுக்கு பணத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு தலைமறைவாயில் எவ்வளவோ மிதுன் சக்தியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வைர வியாபாரிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இந்தியாவை விட்டு லண்டனில் போய், துபாயில் போய் சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கையை பிசைஞ்சிட்டு உட்காந்துருக்கிறார், நான் ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதோட ஆப் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த IOBயில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்குமா அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் விரைவாக தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும். அதாவது மைவி3 MD சக்தி ஆனந்தன் கையில் அதிகாரத்தை கொடுத்தா கண்டிப்பாக அவர் செஞ்சிருவார் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரே வார்த்தையில் 1000 பேரில் லட்சம் பேர் என்னுடைய கமெண்ட்ஸில்
பாசிட்டிவாக நீங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக உறுதியாக சொல்கிறேன். நேற்று கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கரிச்சு கொட்டியிருக்கீங்க, திட்டி கழிச்சிருக்கீங்க. நான் உங்களுக்காக நான் எப்போவுமே உறுதுணையாக இருப்பேங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் மைவித்திரி எம்டி சக்தியானந்தனுடைய கருத்தை நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அதே சமயத்தில் யுஓடபிள்யூ அதிகாரிகள் கிடையவே கிடையாது. நீங்கள் மாவட்ட அலுவலகத்தில் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் குற்றப்பதிவு அதிகாரிகள்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் கேஸை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீதிபதி அவர் நினச்சாருன்னா எல்லாத்தையுமே தூசு தட்டி கிளியர் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை அவருடைய உதவியால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். அதனால் தமிழ்நாடு மக்களில் கிட்டத்தட்ட 12,90,000 பேர்களுடைய சார்பாக ஏகவல்ல இறைவனை நம்ம வேண்டிக்குவோம். அது மட்டும்தான் உண்மை. அதனால் உங்களுக்காக நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 22ஆம் தேதி காலையில் ஒரு வீடியோ போட்டு அந்த பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 பேருடைய கோரிக்கையை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த கோரிக்கை வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரவலாக இந்த செய்தி வந்து தந்தி டிவியில் இன்னும் சொல்லணும் 2-3 டிவியில் நான் பார்த்தேன். நான் செய்தி சேனலில் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் வைத்த கலக்கிடுச்சு, மண்டையை சூடு ஏறிடுச்சு. அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், 69 லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பாதிக்கப்பட்ட அதாவது 12,90,000 பேருக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களோடு நான் தோல் நிற்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதி. அதனால் நான் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களின் சார்பாக நான் உங்களுக்காக நான் இந்த துக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்கு ஏகவல்ல இறைவனை நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக அந்த கம்பெனி நிர்வாகம் செயல்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகி நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுச்சுன்னா கம்பெனி சுத்தமாக லாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எனக்கு நான் ரொம்ப உற்சாகத்தை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு நான் அடுத்த வீடியோவில் என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை டைட்டானிக் கப்பல் மாதிரி மிகப்பெரிய பூம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் நான் வேகமாக பேச போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களோட எங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய அத்தியாயத்தோட நாளைக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.